VSS டிஸ்ட்ரிபியூட்டர்ஸினுடைய உரிமையாளருமான மதிப்புக்குரிய சுதந்திரன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு வேண்டுகிறேன். மூன்றாவது சுடரினை பலிசி மற்றும் ஹரிஸ் லங்கா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தயாவரன் அவர்கள் ஏற்றி வைக்குமாறு வேண்டுகிறேன். ஏற்றி வச்சு போட்டு அழகு பார்க்குற மாதிரி அன்றைக்கு இருக்கிற ஞாபகம் இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், நாளாக பார்க்குறது இருக்கிறேன். என்ன பற்றி எல்லா இடங்களுமே பெருமையாக சொல்கிறாங்க. ஒரு எடுபொருளாக இன்றைக்கு நான் இருக்கிறேன்னா அதுக்கு உபாதானங்கள்லாம் காரணம். நான் விலாசத்துக்காக யாரையும் இங்கே கூப்பிடுவதும் இல்லை. பிரதேசமாக ஏன் அடிக்கடி நாங்கள் கூப்பிடுறோம்னா எங்களோட சொசைட்டி அண்மையில் ஒரு சம்பிதமான நிலையில் இருக்க கூட அவரை உள்ள குமுறலை என்னோட பகிர்ந்து கொண்டவர் நானும் பகிர்ந்து கொண்டோம். அண்டையிலிருந்து அவருக்கு அந்த மனதை எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி இருக்கிற பார்க்குறோம். எங்களுடைய அடையாளம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு விளம்பரத்துக்கானது அல்ல. இதுக்குள்ளான ஒரு 5 முயற்சியாளர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதியாளராக வந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷத்தை தருவதையாகவும் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை தரும். எனவே தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்வை எங்களுடைய வளவாளரிடம் ஒப்படைக்கின்றோம். மதிப்புக்குரிய சனா அவர்கள் என்னை தொடர்புகளில் ஒரு முக்கியமான மனிதர். இன்று அவர் ஒரு தேசிய ரீதியான ஒரு வளவாளர். எங்களை வழிநடத்தையும் நடத்தின ஒரு பெரியவர் ஆரம்பத்தில் அவர் சொன்ன நல்ல ஒரு தேசம் சொன்னால் அந்த தேசத்தினுடைய வீதிகள் சிறப்பாக அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறோம். அவர் சில அதே வீதி ஒரு நாடுடைய வளர்ச்சிக்கு வீதி எங்கே என்ன கணிசமான பங்களிப்பை செய்வதற்கு சொன்னார். ஒரு ஆள் அது ஒரு இடத்தையும் சொல்லலாம். மாங்குளத்திலிருந்து முக்கிய வளர்ச்சி போவதா சுமார் அந்த நேரத்தில் பாதையில் பட்ட முடியாது மத்தியான பயணம் போகும். ஆனால் இப்போ நாங்கள் 1 hour 40 நிமிஷத்தில் அங்கே போகிறோம். அவர் சொல்லிக் கொண்டது அந்த வீதியில் போகிற எங்களுடைய மக்கள் எங்களுடைய ஆட்கள் ஒவ்வொருத்தரும் 2 மணிக்காக ரோட்டில் கொடுத்தாங்க. காலையில் நீங்கள் 2 மணிக்காக ஒரு உற்பத்தி பொருள் தயாரிக்கண்டால் எத்தனை 8 மணிக்காக மணிக்காக அந்த 2 மணிக்காக நாங்கள் ஃபுல்லாக ரோட்டில் கிடைக்கிறோம் சொன்னால் அந்த நேரம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வளோ பாதிப்பு என்பது இலகுவாக வளரும். அதுபோல தான் இப்போ இன்றைக்கு நாங்கள் கண்ட நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பதவியில் இருந்து எங்களை சங்கத்துக்கு வேலையை இவ்வளவு முயற்சியாளர் முன்னுக்கு வரணும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கு. என்ற முன்னேற்றம் நல்ல நிலைமையில் இருக்கு. நான் இங்கே பாருன்னு சொன்னால் எல்லோரும் வாழ வேணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களோட சங்கம் முடியக்கூடாது. எங்களோட சங்கம் நல்லா என்ன கடைசியாக நான் அவர் நிச்சயமா எல்லாம் மழை ஆக்கள் வீட்டிலேருந்து பள்ளிக்கூடம் போய் வரதான் தெரியும். திருப்பி ரோடு பழகி நாங்கள் பழகி சரிதானே. நாங்கள் செய்யலாம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாருமே எங்கள் கட்டாயம் செய்யலாம்ன்றதான் என்ற கருத்து. சரிதானே. அதே நேரத்தில் முக்கியமாக நான் சுரேஷனால் கண்டது ஒரு நான் ஒரு என்னென்னு சொல்கிறது பெருமையாக தான் நினைக்கிறேன். நாங்கள் இன்னொரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் தான் கண்டது கண்டு போட்டு பழக தொடங்கினது. இன்றைக்கு சுரேஷனா தெரிஞ்சா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் எல்லாரையும் தெரிஞ்ச மாதிரி சரிதானே. கண்டது நான் சொல்ல சுரேஷனா வந்த வளர்ச்சியை பார்த்து பெருமையடைகிறோம் என்னன்னு சொன்னால்
வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குது, எல்லாருக்கும் தானம் செய்து தரும் என்றால் இது வர காசு இல்லை. அப்ப நானும் செய்வேன், அந்த வாகனம் பழங்களை காக்கட்டு, வாகனம் பழங்களை வச்சுக்கணும். வர கஸ்டமரை வந்து சரியாக கையாள வேண்டால் சிங்கம் போறது, அந்த ரெண்டு சிங்கம் போறது. அவன் என்ன செய்வாங்க? அவன் கிட்டது அதை அந்த கஸ்டமருக்கு திரும்ப தானம் பெறாமல் இன்னும் 4 பேரை வரவிடாமல் என்ன அப்ப ஆகவேதான் நாங்கள் எது சொல்லுமென்றால், நீங்கள் வந்து உங்களோட நிற்கிற பணியாளர்களை எப்படி நாங்கள் எங்களுடைய சொல்ல கேட்கக்கூடிய மாதிரி எங்களை நாங்கள் அவர்களுக்கு விருப்பதற்குரிய ஆளாக நாங்கள் எப்படி அதையே நாங்கள் பயன்படுத்தோம். அப்படி நாங்கள் பார்க்க போகிறதான் இந்த தலைமைத்துவ பண்புகள் ஒன்று ஆளாக அவர்கள் எங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆளாக ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகளை பார்க்கலாம். அதில் நாங்கள் இப்போ நான் வந்தோன்னு உங்களோட அறிமுகப்படுத்தினா தானே, உங்களோட பேரக்களை கூட அறிமுகப்படுத்தினா தானே. இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் சில பேருக்கு ஏற்கனவே கண்டுபிடிக்கிறீங்க, நான் கண்ட மூலம் இருக்குது. நான் மெட்ராக்கில் நான் புதுசாக இருக்கேன். இந்த அறிமுகத்தில் நான் வந்தோடனே உங்களை கேட்டேன், அந்த உங்களோட பேரை சொல்லி உங்களை கேட்டேன். இது கூட ஒரு தலைவத்துவ பண்பினுடைய ஒரு அங்கம் தான். ஏற்கனவே நான் சும்மா அவனோட கதைகள் விடாத ஒரு கதைகளுக்கு ஒரு சின்ன ஒரு தடை இருக்கு, ஒரு கூச்சல் இருக்கு. நாங்கள் வேறு அறிமுகப்படுத்தப்பட்ட விட என்ன வரும், எனக்கு ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆளோட நாங்கள் கதைக்கிறது போன்றாங்கள் இருக்கு. பிடிக்கிற ஒரு ஆள்ல இதோட காரணம் அது எல்லாத்தையும் விட முதன்மையான ஒரு காரணத்தை பற்றி தான் எனக்கு அவரை பிடிச்சதுன்னா நான் வந்துருக்கேன். அந்த பிடிச்ச காரணம் என்றதை நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு போகுமா பார்க்கலாம் தானே. ராய் அம்மாஜி வந்துருக்கு நல்லா பிடிக்கிற ஆள் இதில் போய் சொல்லுவோம். பேரை போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆளு அவர்கிட்ட பிடிச்சதுக்கான வாழ்த்துகள் ஒன்றுட்டு போடுங்க. உங்களை பிடிச்ச ஆள் நீ காட்டது இந்த பண்பாடு ஆரண்டு போயிடலாம். பண்றாங்க அவை எதிர இருக்கிற அந்த நம்பிக்கையாக அவை என்ன பிடிச்சி நம்பிக்கை நீங்கள் அந்த என்ன சொல்றது கள்ளம் கபடம் இல்லாமல் இதையும் வெளிப்படையா கலைக்கிறது. உள்ள கொண்டு வந்து புறம் கொண்டு வந்து கலைக்கிறேன் சொல்லிவிட்டு நாங்கள் பார்ப்போம். என்ன வெளிப்படையா என்னது ஓப்பனா கலைக்கிறது. ஓப்பன் மேனேஜர் தலைவராங்க அவருக்கு வெளிப்படை இதையும் வெளிப்படையா கலைக்கிறது. நம்பிக்கை நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்து வெரி குட் வெரி குட். என்னென்னால் இப்போ சொல்லுவோம் புதிய புதிய பிரச்சனைகளாக நாங்கள் வாழ்க்கை இல்லையா அதை தாண்டி அதை சகித்து கொண்டு பண்றாங்க அவை எதிர இருக்கிற அந்த நம்பிக்கையாக அது என்ன பிடிச்ச நம்பிக்கை அந்த என்ன சொல்றது கள்ளம் கபடம் இல்லாமல் இதையும் வெளிப்படையா கலைக்கிறது. உள்ள கொண்டு வந்து புறம் கொண்டு வந்து கலைக்கிறேன் சொல்லிவிட்டு நாங்கள் பார்ப்போம். என்ன ஓப்பனா ஓப்பன் மேனேஜர் தலைவராங்க அவருக்கு வெளிப்படை இதையும் வெளிப்படையா கலைக்கிறது. நம்பிக்கை நம்பிக்கை வந்து நம்பிக்கை வந்து வெரி குட் வெரி குட். என்னென்னால் இவர் சொல்லுவோம் புதிய புதிய பிரச்சனைகளாக நாங்கள் வாழ்க்கை இல்லையா அதை தாண்டி அதை சகித்து கொண்டு அம்மாவை தம்பி தவற விட்டால் அம்மா பிள்ளையை தேடி விருப்பதான் தம்பி அம்மாவை தேடி திரிகிறான். போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். ஏழை அழுகிறான் அம்மாவை காடு. போலீஸ்காரன் கேட்கிறான் இந்த அம்மா எப்படி இருப்பான். இவன் சொல்றான் என் அம்மா யாரை விட வடிவு அங்க ஆடையில விட வடிவு. அப்ப
அப்ப இவர் என்ன செய்யறாரு? அம்மா தேடி பிடிப்பான். இவருக்கு ஒரு சின்ன சோட்டு அந்த வடிவான அம்மாவை நானும் பார்த்தேன். வடிவான அம்மா நானும் பார்த்தேன். அவன் சிங்கன் என்ன செய்யறார்? அவனை பிடிச்சு கொண்டு வடிவான அம்மாக்களை தேடி தேடி அதே அதே இல்ல. அப்ப இதே இல்ல. அப்ப என்ன ஒரு பச்சைச்சாரி அவன் பச்சைச்சாரி கட்டின அழகான அப்படி வராங்களா பாக்கிறேன். பார்த்து 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 அதோ இதோட பேருந்து போனான். இல்ல இங்கன்றவன் அவன் கண்டு அடிப்பான் அம்மாவை. அம்மா கண்டு அங்க 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 நிக்கிற அம்மா இங்க நிக்கிற அந்த அந்த சோப்புச்சாரி பக்கத்துல இருக்கிறான். அந்த பச்சைச்சாரி அவரா இல்ல அம்மா கொஞ்சம் அம்மா கிட்ட மடி விட்ட இவன் இவன் என்ன இந்த அம்மா கிட்ட வடி வேண்ட என்னது என் அம்மாக்கு நவ திரும்ப அதோட உடனே. அப்ப இவருக்கு வந்து அம்மாட்ட அன்பு பாசம் கருணை என்ன பசி குற்றத்தை விட ஃபர்ஸ்டா ஒரு தேடி கட்டிக்காரு என்ன சொன்னா வந்து அது இயல்பு எல்லாரும் அம்மாண்ட அன்பங்கள் கிடைக்கிறது இயல்பு. அதை விட என்ன சொன்னா அவன் எல்லாம் வழிகாட்டியா இருந்தாலும் இருக்கு. ஓகே ரைட். பாசம் பாசம் அன்பு பாசம் கருணை இரக்கம் எல்லாத்துக்கிட்டையும் வேற தனியாக வந்து சொல்லலாம். பாசமா இருக்கிறது என்ன பாசத்தோட தனியாக அம்மா காட்டில் பாசம் இருக்கு. நண்பராக இருக்கலாம் அல்லது ஒரு அம்மாவாக இருக்கலாம் அல்லது ஒரு 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 முதலாளியாக இருக்கலாம் என்ன பாசம் பாசம் அதுதான். நடக்கும் மாறும் என்றதை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். மாற்றி காட்டுவோம். அதுக்கான செயல்பாட்டை நாங்கள் இருக்கப்பட்டதை சொல்லிக்கொண்டு இந்த பயிற்சி தொடர வேண்டும் என்றது தலைமைத்துவம் என்றது 32 பேரும் 32 வசனங்கள் சொல்லியிருந்தோம். அதுல ஒன்று சரி நாங்கள் சரியா பாவிச்சோம் என்று சொன்னால் தலைமைத்துவம் சரியாக அமையும். அது சொல்ல என்ன செய்ய வேண்டும். அது மாதிரி தலைமைத்துவத்துக்கு எழுத்துல ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு தத்துவம் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே அது எங்களுக்கு ஒரு போட்டுக்க விஷயம். அதையும் நாங்கள் தலைமைத்துவம் குடும்பத்தில் மாத்திரமில்லை ஒரு தொழில் சாதனம். அந்த தொழில் சாதனத்தை நாங்கள் எப்படி செயல்படுத்தணும், ஒரு தலைமைத்துவமா நாங்கள் எப்படி செயல்படலாம் என்ற ஒரு வடிவத்தை மேலே தெரிவித்து காட்டுவீர்கள். அது கொண்டு அது மாதிரி இந்த பலூன் விஷயத்தை நான் அவதானிச்சேன். நான் விழுந்தா இதுவாலும் விளவடும். அதுதான் என்னுடைய தமிழத்தை சில பலன் தலைவீனம். பட் அது ஒன்று நாங்கள் இப்போ பார்த்த தலைவீனத்தை எல்லாத்தையுமே ஓடி ஓடி குத்தி உடைச்ச மீன் தான் அவங்கள விழுத்த வேணும். நீங்க சொன்ன இந்த பலன் உடைக்காம பாதுகாத்துருந்தா தலைமைத்துவம் சரியா இருந்திருக்குன்றது நான் கருத்து. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க இந்த சில செயல்பாடுகளை வேற வந்த எல்லாருக்கும் சொன்னேன். அதை உண்மையா ஏற்றுக்கொண்டு போயிட்டு ஒரு ஆள் என்ன பின்னால வந்து எனக்கு உண்மையெல்லாம் கிடையாது. பிசினஸுக்கு இது நல்ல படிப்பேன். ஏன்னா அவ்வளவு பேரும் முன்னால வந்து சொன்னோன்னே ஏற்றுக்கொண்டு போயிட்டேன். புத்தியில ஒரு பேர் பின்னால ஒரு ஆள் வந்துட்டு நானே எதிர்பார்க்காம இருக்கேன். தக்க அவன் சொல்றதுக்காக இவ சொல்றதுக்காக அவனுடைய அனுபவத்தை பாருங்க. நாங்கள் ஒரு சிலையை படிக்கிறோம். நீ முன்னால வாழ மட்டும் பார்த்துக்கிறாங்க, பின்னாலே வஞ்சகம் சூது இல்லாமல் பொறாண்மை இல்லாமல் ஒற்றுமையாய் வாழ்வதாக இருந்தால் அவரவரும் தந்தன் தொழிலை ஒழுங்காக செய்வோம். ஒரு 2 கதைக்கு பொருத்தமான ஒரு விஷயம் சொல்றேன். அந்த தீமை செய்தவர் கேடு செய்தவரை நாங்கள் அவன் வெற்றி பெற முடியக்கூடிய மாதிரி நாங்கள் நடக்க வேண்டும். அதை வந்து எதிரியாக நாங்கள் பார்க்க வேண்டும் சொன்னால் எனக்கு நிம்மதி இல்லை, மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லை. அது முடிகிறதுக்கு சந்தோஷமும் இருக்காது. நாங்கள் அதுலேயே அமர்ந்துருவோம். அது நாங்கள் ஒரு ஈஸியா நாங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ள பழகம். அது ஒரு முக்கியமானதாக இருக்கு. அதே மாதிரி நன்றி. அதே நேரம் குறிப்பாக இந்த வளர்ச்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். 2017 ஆண்டு நெல்லியடியில் இருக்கிற திவாலி நான் வந்து எக்ஸாமுக்காக
டைம் எனக்கு ஒரு பாட்டு சொல்லியிருந்தேன் என்னன்னா ஒற்றை கோட்டை தொடக்கூடாது கெட்ட கோட்டை முட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. எப்போதுமே நான் தொடர் கோட்டிலையோ கெட்ட கோட்டிலையோ முந்தினதே கிடையாது. எப்போதுமே சொல்லி தந்ததுபடி நான் பயிற்சி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். அதனால நிறைய இடத்துல நான் விவாதத்தை தவிர்த்திருக்கேன். ஏன்னா டக்குனு திரும்ப இடத்துல தொடர் கோடு இருக்கும் கெட்ட கோடு இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் ஓவர்டேக் பண்ண சந்தர்ப்பத்தில் சம்டைம் ஓவர்டேக் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி அதை என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்ட ஒரு அனுபவம் கொண்டு சரிப்படுத்த போறோம். நல்ல விஷயம். இனி காலங்களில் அவங்க சரிப்படுத்துற நேரம் சங்கம் வளரும், நல்ல செயல்பாடுகளும் இந்த இடத்துல பஸ் 8 9 11 12 13 கார் 6 பஸ் 1 அங்க பின்னுக்கு 1 1 2 3 4 கார் 7 கார் கம்மியாக அப்ப நீங்க 1 2 3 அவங்க நாங்கள் பின்னுக்கு போகணுமா 4 என்ன 4 3 4 கார் 6 பஸ் 8 சரி கா வெட்டி கட்டா வெட்டி கட்டா 1 2 3 4 கார் 6 நீ உள்ளக்கு வா உள்ளக்கு வா டேய் உள்ளக்கு வா உள்ளக்கு வா உள்ளக்கு வா உள்ளக்கு வா உள்ளக்கு வா அது கட்டையில வேற உள்ளக்கு வா வேற கூட வேற கூட வேற கூட வேற கூட
தயவு செய்து உங்களுடைய கருவினை நீங்கள் உடைய விடாமல் அது நான் உடைக்க விடாமல் உடைக்க விடாமல் உடைய விடாமல் பாதுகாக்க. இப்ப இந்த போட்டியில வந்து நான் யாருக்காவது சொல்லி வயல புது மாடல் அமைவதற்கு என்ன வந்தது ஊடகங்களே வந்துருக்காங்க அதை வந்து பொருளாக எந்த நீ வச்சுக்கோ எந்த வைக்கல் விழுந்து போட்டு நீ கட்ட அதே விட இன்னொரு நான் கேட்கிறேன். நீங்கள் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா ஒரு முடிவெடுத்திருந்தால் அவர் இந்தியாவை என்ன செய்ய கேட்டீங்கன்னால் நான் கட்டுப் போனது போல நீங்கள் கட்டுப்போம் இல்லையா? அப்ப இதுல நாங்கள் சுலபமாக கற்றுக்கொள்ளக்கூடியது இவ்வளவு நேரம் லீடர்ஷிப் போட்டு தலைவத்துவ பண்புகள் போட்டு கடைசியாக இருக்கிறோம் கேட்கிறார். நீங்களுக்கு ஒற்றுமை இல்லாமல் எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம். இப்ப இவர் வந்து பருவமத்திற்கார் என்றதுக்காக வேண்டி அது ஒரு பாடலுக்கான நிகழ்வா நான் பார்க்கிறேன். அவர் கண்ட பாடல கன்னியாகுமரி பாதுகாத்து கொண்டு எங்க போயிட்டார் ஒதுக்கிட்டார். இருந்தால் அது உழைச்சிருக்கும், அதில் மாற்றிக்கிறது இல்லை. இல்லையா? இது வந்து உலகிய ரீதியான தத்துவங்களுக்கு என்ன சொல்வது கிடைக்கின்றால் நானும் நல்லா இருக்க வேண்டும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் என்றால் முதல் பேரு இன்னாத இன்னொரு என்னால் இன்னொரு ஆராய்ச்சி முடிவெடுக்க வேற தீர்மானம் தீர்மானம் வேற விவேகம் அது விவேகம் என்றது சக்தியாக முடிவெடுப்போம். ஏன் சக்தியாக முடிவெடுக்கிறோம் என்றால் இப்ப நாங்கள் ஒரு சக்தியை ஆரம்பிச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள் விரல்களுக்கு பொறியியல் நான் நினைச்சோம் இந்த விரல்களுக்கு பொறியியல அதுல க்ளோசிங் டேட் இருக்குது. நான் முடிவெடுத்து அந்த க்ளோசிங் டேட்டுகளை நினைச்சோம் அதுல ஏகாகினா சமாஜத்தில் என்னது விவேகம் என்றது அது விவேகமான விளைந்த முடிவெடுக்கிறது. அதுக்கு என்ன தெரியும் ஒரு ஆற்றல் மேம்படும். அந்த ஆற்றல் தலைவர்கள் இருக்க வேண்டும். என்ன அந்த காலையில் தேவை உணரப்பட வேண்டும். அந்த முடிவு லேட்டாகும். போகணுச்சுன்னா அந்த முடிவு இந்த போனே ஓபன் பண்ணி 5 சொல்லப்படும். அஞ்சு அவசரம் நிகழ்வு. அப்ப 5 மடங்கெல்லாம் என்ன வரணும்? 5 கால் 10 இருங்க இருங்க இருங்க
இப்ப இது சாதாரணமா வந்து நான் மூன்று பேர் இப்ப நிற்கிறாங்க. அதான் நான் பதில் சொல்றேன். அவன் அந்த ஒரு ஆட்டோ வச்சுக்கிறதால அந்த கிராமத்துல வந்து நிறைய வாய்ப்பு அதை பார்த்துக்கொண்டு நான் என்ன எடுக்கிறேன் அட்டால் எடுக்குது ஆட்டோ நீங்களும் பேசிக்கிற நானும் பேசிக்கிற இதெல்லாம் பேசிக்கிறேன். இப்ப இது பாவம் என்ன செய்தால் 10 லட்சம் ரூபாய் பேசிக்கிற 8 லட்சம் ரூபாய் கணக்கு வந்துருது. இப்ப நான் போட்டி கெடுக்கிறேன், இவரும் போட்டி கெடுக்கிறான், 3 பேருமா நினைக்கிறான். இப்ப எனக்கும் ஓட்டம் வேணும், அவருக்கும் ஓட்டம் வேணும், இவருக்கும் ஓட்டம் வேணும். 6 குறைஞ்ச ரேட்டுக்கு போறாங்க. அப்ப என்ன சொல்லு நான் இப்ப கேட்கிற ரேட்டு அப்ப இவர் மாடா உழைச்சு அந்த மாதங்களுக்கு ஒரு ஓடியத்தோட அடிச்சு நேரத்தை மிச்சமா உழைச்சது அப்படி கட்டிக்கொண்டு விளையாடுற கொஞ்ச காலம் போக அதுல ஒரு கொஞ்சம் 1000 கட்ட கிடக்கு அந்த மாதம் கட்ட முடியல அவங்க சமுதாயத்தில் உள்ள வெயிட் பண்ணுங்களா. ஓகே ஓகேயா
ஆ